Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெரிய சைஸ் பாருங்க இது வந்து டபுள் எக்ஸல் சைஸை வந்து நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ்ல ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ பாருங்க இது வந்து இவ்வளோ பெரிய சைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெரிய சைஸ்க்குள்ள குர்தா டாப்பை வந்து நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் கொண்டு வர போகிறோம். ஸோ இது வந்து பாருங்கள் டபுள் எக்ஸல் சைஸு. இந்த டபுள் எக்ஸல் சைஸை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸில் கட் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஸோ அதை நம்ம எப்படி கட்டிங் பண்ணலான்ட்டு பார்க்கணும். இது பாருங்க, அதே மாதிரி இந்த டபுள் எக்ஸலுக்கு இந்த ஷோல்டர் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. டபுள் எக்ஸலுக்கு கூட இந்த அளவுக்கு பெரிய ஷோல்டர் வந்து சரிப்படாது. பாருங்க, இந்த ஷோல்டரே ஒரு 5 இன்ச் இருக்குது. 5.5 இன்ச் வெறும் இந்த ஷோல்டரே இருக்குது. ரெடிமேட் செல்ல டாப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி போட்டால் டபுள் எக்ஸல் சைஸுக்குமே இது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஷோல்டர் ரொம்ப கீழே இறங்கிட்டுனா பார்க்க இது நல்லா இருக்காது. இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி இந்த நெக்கெல்லாம் இப்படியே விட்டுட்டு ஷோல்டர் ஆர்ம்ஹோல் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸில் சூப்பராக ஃபிட்டிங்காக மாற்ற போகிறோம். பார்த்துக்கிட்டீங்க, இது பார்க்கறதுக்கு எப்படி ஷேப்பே இல்லாமல் ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணணும். பாருங்கள், நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் என்னென்னா, செஸ்ட் வந்து நம்மளுக்கு 32 இன்ச் தேவை. அதை 4ல் டிவைட் பண்ணியாச்சுன்னா 8 இன்ச். ஸோ 8 இன்ச்சுக்கு ப்ளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணால் 9.5 இன்ச் தேவை. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் இதை கட் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், குர்த்தியை வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டு மடக்கி போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து ஃபோல்டட் போர்ஷன் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஓப்பன் போர்ஷன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து கட் பண்ணலாம். இது நெக் வந்து ஒன்றுமே பண்ணாண்டா, ஏன்னா நெக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்குது, ஃபினிஷிங்கும் இருக்குது. ஸோ நெக்கை நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா டீப்பு இந்த இதெல்லாம் கரெக்டாகவே இருக்குது. ஷோல்டர் தான் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ ஷோல்டர் பாருங்கள், ஆக்சுவலி பார்த்தா நம்மளுக்கு ஃபுல் டோட்டலே நெக்கும் ஷோல்டரும் 5.5 தான். ஷோல்டர் மெஷர்மெண்ட் டோட்டலாகவே நம்மளுக்கு 5.5 இன்ச் தான் தேவை. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 8 இன்ச் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம 5.5 இன்ச்சில் இதை மார்க் பண்ணலாம். இப்படிங்க 5.5 இன்ச்சில் பாருங்க, இப்படி வச்சுட்டு இங்கே இதை இப்படி மார்க் பண்ணிக்கிறது. பாருங்க, இவ்வளோதான் தேவை. நெக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்கை நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து 5.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். கரெக்டாக நெக் இருக்குது, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச் தேவை. 6.5 அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். நான் வந்து 6.5 இன்ச் எடுத்துக்கிடுதேன். ஸோ இப்போ இதிலிருந்து கரெக்டாக இப்படி வச்சு இப்படி ஒரு 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணலாம். 6.5 இன்ச். எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே ரொம்ப லூஸாக இருந்தால் அது வந்து ஷேப்பாகவும் இருக்காது, ரெண்டாவது துணி வந்து திட்டா ஒரு மாதிரி உள்ள இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது இப்படி வரும் இது வரைக்கும். இனிமேல் செஸ்ட் மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணணும். செஸ்ட் வந்து நம்மளுக்கு 32 இன்ச் செஸ்ட்டு. ஸோ அதை 4ல் டிவைட் பண்ணி, ஏன்னா நம்ம துணி வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். 4ல் டிவைட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு 8 இன்ச் வேணும். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட போகிறோம். ஸோ 9.5 இன்ச் நம்மளுக்கு தேவை. ஸோ இங்கேருந்து நான் 9.5 இன்ச் மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து இப்படி. ஸோ 9.5 இன்ச் இங்கே வருது. 9.5 இன்ச். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் தான். இங்கே தான் ஆர்ம் ஹோல். இப்படி ஒரு பாருங்க, ஆர்ம் ஹோலுக்கு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா 9.5 இன்ச். ஸோ இதுதான் 9.5 இன்ச். இனிமேல் இதுக்கு கீழே பாருங்கள், இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதுக்கு கீழே ஒரு 6 இன்ச்சில், இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சில் இடுப்பு மெஷர்மெண்ட், ஹிப் மெஷர்மெண்ட், வேஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். ஸோ அது வந்து 28. ஸோ 28 4ல் டிவைட் பண்ணியாச்சு 7 + 1.5. ஸோ 8.5 இன்ச் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு 8.5 இன்ச். ஸோ இதை லைட்டாக அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து 8.5 இன்ச் இங்கே வருது. ஸோ இது இப்படி
நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்திருக்கோம். ஏற்கனவே 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கோம். 8.5 இன்ச். இதுல இருந்து இங்க இதுதான் நம்ம ஸ்லிட் போர்ஷன். அப்புறம் ஏற்கனவே இங்க ஸ்லிட் போர்ஷன் இருக்குது. ஸோ இங்க இருந்து கீழே ஒரு இதே மாதிரி ஒரு 6.5 இன்ச்சில் நம்ம கரெக்டாக ஒரு 7 இன்ச்சில் ஸ்லிட் வந்துடுது. இதுவும் நம்ம இங்கேருந்து ஒரு 7 இன்ச், இங்கேருந்து கீழே 7 இன்ச் அப்படின்னு கொண்டுட்டு வரலாம். இப்போ இதில் ஸ்லிட் இருக்குது. ஸோ ஸ்லிட் எவ்வளோ வேணும்னா ஹிப் போர்ஷன் பாருங்கள், இதான் 30. ஸ்லிட் வந்து ஹிப் போர்ஷனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 36 இன்ச் தேவை. 4ல் டிவைட் பண்ணால் 9 இன்ச் ப்ளஸ் 1.5. ஸோ நம்மளுக்கு 10.5 இன்ச் தேவை. ஸோ கரெக்டாக இங்கேருந்து 10.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை இப்படி க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு இனிமேல் இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு எவ்வளோ தேவை, கீழே பாட்டம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா 22 இன்ச்சு பாட்டம்குள்ளே அந்த சர்க்கிள் தேவை. 22னா இது வந்து 11 வரும். ஸோ ஏற்கனவே இங்கே 11 இருக்குது. அதனால இப்படி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் தான் இதை பிரித்து விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுவேன். அதனால இது திருப்பி நம்ம மடக்கி தச்சுக்கிடலாம். ஸோ இது இப்படி வந்துடும். ஹைட் வந்து இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட். ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இது வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 36 இன்ச் நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஹைட் வந்து டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஹைட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி இனிமேல் இது வந்து ஆர்ம் ஹோல் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா பாருங்கள் 6.5. அதே மாதிரி இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இனிமேல் எடுத்து காமிக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள ஸ்லீவ்ஸ் போர்ஷனை கட் பண்ணுவோம். பாருங்க, ஸ்லீவ்ஸ் ஏற்கனவே இந்த மாதிரி இதை ஸ்லீவ்ஸும் இந்த மாதிரி பாருங்கள், நம்ம கீழே மட்டும் மடக்குனதை பிரிக்காமல் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஏற்கனவே இதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டோம்னா இந்த மடக்கு வந்து இப்படி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹைட்டு கொஞ்சம் தேவை. அதனால இதை வந்து நான் பிரித்து தான் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுக்கலை. ஸோ கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ஆர்ம் ஹோலாக இருந்துச்சு. ஸோ நம்ம கரெக்டாக வருங்க இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். ஹைட் அதே மாதிரி இதோடைய விட்த்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதையும் இந்த சைடு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து இதை ஸ்டிச் பண்ணிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஃபிட்டிங் தேவையோ அதுக்கு தகுந்தால நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு வந்து ஸ்லீவ்ஸ்குள்ளே ஹைட்டு 15 இன்ச் இருக்குது. ஏற்கனவே கீழேயும் மடக்கி இருக்குது. அதனால அதே மாதிரி இங்கேயும் இந்த மடக்கு போர்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு இப்படி நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம்னா இந்த மடக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சு நெக் ஏற்கனவே ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ இதை இனிமேல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போர்ஷனில் கரெக்டாக ஷேப்பில் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய சைஸை வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸில் கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கிடலாம். ஹோப்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஸ்டிச்சிங் வந்து பார்ட் 2ல் நான் போடுறேன். அதையும் கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.